கரிகாலரே, வீராங்கன் நம்மை அழிக்கும் திட்டத்தோடு வந்தவன். அது தேவியின் கட்டளை. கரிகாலரே, என்னை விடுதலை செய்ய துணிகிறேன். மறுமுறையும் எச்சரிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு வெளியேறும் அதே வினாடி முதல் உம்மையும் உமது கூட்டத்தையும் பூண்டோடு ஒழிப்பதற்கே நான் அல்லும் பகலும் முயற்சிக்கிறேன். கரிகாலரே, அவன் சொன்னதை கேட்டீர். தேவியின் கட்டளைப்படி இன்னமும் நடப்பீரா? தேவியின் கட்டளை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ராஜு, இவன் கண்களை கட்டி நாம் எல்லைக்கு வெளியே விட்டு வா. ராமு, நீ அழைத்துச் செல். கணபதி, நீயாவது என் சொல் கேட்பாயா? என் ஆணையை அங்கீகரிப்பவர் வேறு எவரேனும் உண்டா? உங்கள் தலைவன் வாழ்க்கையில் கண்ட முதல் மறுப்பு பாதகம் இல்லை. வீராங்கா, உன்னை நானே அழைத்துப் போகிறேன். இல்லுங்கள். யாரும் என்னை தடுத்தால், இவனுக்கு எவ்வித இன்னலும் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை தரப்படும். அந்த தழுக்குக்காரியை பார்த்ததுமே நினைச்சேன், இப்படி ஏதாவது நடக்கும். நம்மிடையே வேற்றுமை ஏற்படுத்த வந்த நாசக்கார். இந்த பெண் சனியன் எங்கிருந்து வந்தது? நம்ம தலைவர் அப்படியே மாறி போய்விட்டாரு. யார் வார்த்தையும் தட்டாதவர் நம்ம இவ்வளவு பேர் சொல்லி மறுத்துட்டாரு. ஏன்பா மறுக்க மாட்டாரு? இப்ப யார் வலையில மாட்டிருக்காரு தெரியுமல்ல? இந்த பேய ஒழிச்சாதான் நமக்கு நிம்மதி. பெண்ணுன்னு கூட பார்க்க கூடாது. தலையை சீவி உடல் வேற தலை வேறையா பூமியில போச்சு போடலாம். அது கூடாது, முறையும் அல்ல. கரிகாலர் ஒரு நாளும் அதற்கு சம்மதிக்க மாட்டார். அப்படின்னா இதுக்கு என்னதான் வழி? அந்த பெண்ணை இங்கிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று கரிகாலரிடம் கண்டிப்பாக கூறிவிடுவோம். அதுதான் முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரே. அப்படியானால் நம் வாக்கை மதிக்கு மற்றொரு தலைவனை தேட வேண்டும். வேறு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்காக கரிகாலர் பதவி இழப்பதால் கொள்கையுடன் வாழும் இந்த கூட்டத்தில் என் பொருட்டு பிளவா? தவறு. இங்கிருந்து நான் போய்விட வேண்டும். ஆம், அது என் கடமை. தம்பி, நீ போகலாம். போகிறேன். கரிகாலரே, தேவி கட்டளையினாலேயோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ நீர் என்னை விடுதலை செய்கிறேன். போகும் வேளையில் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன். இது முதல் உம்மையும் உமது கூட்டத்தையும் போக்கடிப்பதற்கு என் சக்திகள் முழுவதும் செலவிடப்படும். இதுவும் நினைவில் இருக்கட்டும்.
எங்கே வந்தீர்கள்? என்ன வேண்டும் உங்களுக்கு? வீராங்கனை விடுவித்தது கலாவதி சொல் கேட்டு என்று கூட்டம் கருதுகிறது. கிடையாது. இங்குள்ளோரின் ஒன்றுபட்ட அபிப்பிராயத்தையும் மீறி பரம விரோதி ஒருவனை விடுதலை செய்ததற்கு வேறு என்ன காரணம் என்பதை இங்குள்ளோர் தெளிவாக தெரிய வேண்டும் என்கிறார்கள். முன்பே சொன்னேன், தேவி கட்டளை அதற்கு காரணம். அதில் அடங்கியுள்ள அந்தரங்கம் என் சொந்த விஷயம். விளக்கம் சொல்ல முடியாது. நம்புவது கடினமாக இருக்கிறது. புருஷோத்தமரே, நான் தலைவன். என்னிடம் உங்களுக்கு அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை இழந்து விட்டேன் என்பது நன்றாக தெரிகிறது. இந்நிலையில் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான மற்றொருவரை தலைவராக நீங்கள் தேர்ந்து கொள்வதை சரியா? இனி நான் உங்கள் தலைவன் இல்லை. பணியோசை, மாஜக்கல், தேவியின் கட்டளை. கொலைக்களம் வரை கொண்டு போகப்பட்ட உனக்கு கரிகால நாள் விடுதலை. ரங்கா, நீ சொல்வது பூராவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை கலாவின் வார்த்தைக்கு நாங்கள் கரிகாலம் சொல்லி செய்திருக்க போதும். இருக்க முடியாது. ஒரு பெண்ணுக்காக தன் கொள்கை மாற்றிக்கொள்ளக்கூடியவன் அல்ல கரிகாலம். இதில் கட்டாயம் ஏதோ மர்மம் இருக்கிறது. இருக்கலாம். வீராங்கா, உனது அடுத்த திட்டம்? ஆட்டை காட்டி புலியை பிடிப்பது. கரிகாலனின் கோஷ்டியிலே முக்கியமான சிலர் என் ஆட்களிடம் சிக்கிக் கொண்ட மாதிரி காட்டிலே ஒரு நாடகம் ஆடப் போகிறேன். அவர்களை மீட்க கரிகாலன் நிச்சயமாக முயற்சிப்பான். அப்பொழுது அவனையும். சரியான ஏற்பாடு. எப்பொழுது வேலை ஆரம்பம்? இந்நேரம் எனது ஆட்கள் பாதி வழி போயிருப்பார்கள். அவரைத்தான் அனுப்பி வச்சுட்டமே. அவர் இருந்தா வருமா இருந்தா விபரீதங்களுக்கு இடம் வைக்க வேண்டாம். போய்விடுங்கள் சீக்கிரம். காதலை இழந்ததின் யாருக்கு என்ன விபரீதம் நேர்ந்தால் என்ன, யார் மடிந்தால் என்ன, நான் இங்கிருந்து அசைய போவதில்லை. ஐயோ, ஓடிவிடுங்க. எங்கேயாவது ரோகி, மறுபடியும் இந்த வீட்டுக்குள் நுழைய என்ன மனத்துணை உனக்கு? என்ன அது? அன்பே, உங்களுக்கு நான் தேவை என்பதை விட உங்கள் கூட்டத்திற்கு ஒற்றுமை தேவை என்பதை அறிந்தேன். எனவே உங்களை பிரிந்து என் உடல் மட்டும் இங்கே வந்திருக்கிறது. அண்ணாவின் ஆக்ரோஷம் அடங்கவே இல்லை. உங்களை சூழ்ச்சி முறையில் சூழ்ந்து கொள்ள உண்ட வீட்டிலே, வளர்ந்த வீட்டிலே 5ஆம் படை வேலை. பெண்தானே? நன்றி கட்ட நச்சு பாம்பே.
மறுபடியும் தப்பி விட்டாரா அண்ணா? தப்பி விட்டான் காதலன். தந்திரம் வலுத்தது என்று மனப்பால் குடிக்காது. நீதியின் பிடியிலிருந்து நழுவிக் கொண்டிருக்கும் அந்த அற்ப புழுவை இந்த வீராங்கன் பிடித்தே கட்டுவார். இதோ பார். நீ செய்த சதி செயலுக்கு மகாராணியை தக்க தண்டனை வழங்கட்டும். கொண்டு போங்கள் இவளை. வீராங்கா, வேண்டாம். உன் நெஞ்சென்ன இரும்பா? உடன் பிறந்த தங்கையப்பா அவள். தங்கை அல்ல, பெற்ற தந்தையா இருந்தாலும் சரி. நெஞ்செழுத்தமான வஞ்சக செயலுக்கு கொஞ்சமும் கருணை கிடையாது. வீராங்கா, அப்பா, ராஜ துரோகிகளுக்கு பரிந்து பேசுவது கூட ராஜ துரோகம். இதில் தலையிடாதீர்கள். கொண்டு போங்கள்.